வணக்கம் சார். நாராயணன் சார் வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் சார். அலமேலு, ஈஸ்வரன் சார் வந்திருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா எப்படி இருக்க வேண்டிய வீடு? கலகலன்னு ரஞ்சினி இருந்து ஆண்டு அனுபவிச்சிருக்க வேண்டிய வீடு எல்லாம் எப்படி ஆயிப்போச்சு பாருங்க. எந்த கொள்ளி கண்ணு பட்டுச்சோ இப்படி ஒரு கொடுமை நடந்து போச்சு. நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்ன பண்றது? நானே இப்பதான் நடந்ததெல்லாம் மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு மறந்துட்டு வரேன். எங்களால அதெல்லாம் மறக்கவே முடியல. மறக்கிற மாதிரி பொண்ணா ரஞ்சினி? ரொம்ப தங்கமாச்சே. எல்லாம் எங்க விதி. எங்களுக்கு எதுவுமே கொடுத்து வைக்கல. நான் இப்போ வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான். என்ன சார் விஷயம்? எதுவா இருந்தாலும் தாராளமா எங்ககிட்ட சொல்லுங்க. ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேசலாங்கிற முடிவுக்கே வந்தேன். நீங்க யோசிக்கவே வேண்டாம். என்கிட்ட நேரடியாக சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. சரி, நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். அபி இந்த வீட்டு மருமகளா மறுபடியும் வந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏங்க, நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க ஒரு பெரிய மனுஷன் நினைச்சா இந்த மாதிரி விஷயத்தை வந்து பேசுறீங்க? நீங்க நல்ல புத்தியோட தானே இருக்கீங்க. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? எனி ப்ராப்ளம்? அன்னைக்கு உங்ககிட்ட நான் அதை பத்தி பேசிட்டேன். எங்களுக்குள்ள ஒத்து வராது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீங்க பேசுறது அர்த்தம் இல்லாம இருக்கு, அனாவசியமா இருக்கு. பாஸ்கர் ப்ளீஸ். அம்மா, நான் இதை பத்தி பேசினா உங்களுக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியும். இது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இதை பத்தி பேச விரும்புறேன். எந்த விஷயமுமே பேசினா தான் ஒரு தெளிவு வரும். ஒரு மண்ணு வராதுங்க. அவ ஒரு பொம்பளையா? அவ பேச்சை இந்த வீட்டுல யார் எடுத்தாலும் எனக்கு அப்படியே பத்திட்டு வரும். ச்சே, நீங்க ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு பாக்குறேன். இந்த பாருங்க, சட்டப்படி இன்னும் முழுமையா விவாகரத்து நடந்து அவங்க 2 பேரும் பிரியல. சார், மனசளவில் நாங்க பிரிஞ்சு நிறைய நாள் ஆச்சு. லீகல் டிவோர்ஸ்ங்கிறது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். பாஸ்கர், நான் வாழ்க்கையில அனுபவப்பட்டவன், அதனால சொல்றேன். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் கூட மாறிக்கிட்டு தான் இருக்கு. இத பாருங்க, நீங்க நேத்து வந்தவரு, நடந்ததை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த அபி வேண்டாம் நாங்க எப்பவோ அத்து விட்டாச்சு. அதை திரும்ப ஒட்ட வைக்கணுங்கிறது பைத்தியக்காரத்தனம். அது மட்டும் இல்லாம ரஞ்சினியோட கல்யாணம் மணவர வரைக்கும் வந்து நின்று போச்சுங்க. இதுக்கப்புறமும் கூட அவளை இங்க கொண்டு வைக்கணும்னு உங்களுக்கு எப்படிங்க தோணுது? இந்த பாருங்க, நான் இத பாருங்க, அவ நீ கோர்ட்ல என்ன சொன்னா தெரியுமா? கொலை பண்றதா இருந்தா பாஸ்கர் தான் கொலை பண்ணிருப்பேன்னு வாய் கூசாம சொன்னா. அவளை போய் இங்க கூட்டிட்டு வரேங்கிறீங்க. இந்த பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. இருங்க,
தெரியாம தான் கேக்குறேன். நீங்க யாரு? ரஞ்சினிக்கு வேண்டியவரு. அந்த வகையில தான் நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அபிக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? எதுவுமே கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஆளு விஷயத்துல அப்படி என்னங்க அக்கறை உங்களுக்கு? ஏதோ எனக்கு அறிமுகமானவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமே என்கிற அக்கறை, அவ்வளவுதான். இந்த பாருங்க, அபி ஆகட்டும் பாஸ்கர் ஆகட்டும், காலம் பூராவும் அவங்களால தனியா இருக்க முடியாது. ஒரு துணைய தேடிக்கத்தான் வேணும். ரஞ்சனிங்கிற அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அதை பார்த்தாவது நமக்கெல்லாம் உரைக்க வேண்டாமா? வாழ்க்கைங்கிறது ஒரு நெருக்குமிழி மாதிரி. இதுல நம்மோட கோபத்தாவும் வீராப்புகளுக்கெல்லாம் பெருசா எந்த அர்த்தமும் கிடையாதுமா. இத பாருங்க, பாஸ்கர் தனியா இருக்க முடியாதுன்னு வச்சுக்கிட்டாலும் நாங்க அபிய தேர்ந்தெடுக்க மாட்டோம். இப்ப எங்க கிட்ட இருக்கிற வசதிக்கு ஒரு நல்ல பெரிய இடத்து பொண்ணா பார்த்து கட்டி வைப்போம் எங்க புள்ளைக்கு. இத பாருங்க, நீங்க இங்க வந்து பேசுற பேச்சு அனாவசியமான பேச்சு. பொதுவா என் புருஷனா இந்த மாதிரி லூஸ் தரமா பேசிட்டு இருப்பாரு. நீங்களே அவரை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஆமா சார், யாரு என்ன நல்லது சொன்னாலும் என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. என்ன பண்றது? பாஸ்கர், கடவுளா பார்த்து இவர் மூலமா ஒரு நல்ல யோசனை சொல்லியிருக்காருன்னு தான் எனக்கு படுது. யோசிச்சு பாரு, உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போயா போயா பொசகட்ட மனுஷா, இத ஒரு பேச்சுன்னு பேசுறதே தப்பு. அவனை வேற யோசிச்சு சொல்ற. எங்கயா போச்சு உன் புத்தி? என் தலை எழுத்து பொண்ணு. அம்மா, நான் சொல்றது ஒரு யோசனை தான். நீங்க நிதானமா யோசிச்சு பார்த்தா இதுல இருக்கிற சாதகங்கள் என்னங்கிறது உங்களுக்கு உங்க புரியும். யோசனை கொண்டு போய் உடப்புல போடுங்க சார். இங்க பாருங்க, இனிமே யோசனை சொல்றேன் அதை சொல்றேன்னு மூட்டை கட்டிட்டு வந்தீங்க நின்னீங்க, அவ்வளவுதான். சனி, இது வேற ஒண்ணு. சாரி சார், நான் சொன்னேன் இல்ல சார், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு டைப். எனக்கு என்னமோ இது ஒத்து வரும் தோணவே இல்லை. எனவே இந்த வீட்டில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணீங்களே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தெரிஞ்சவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே நினைச்சேன். உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது சார். ஆனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. சாரி சார். ஐயோ, என்னது? சந்திரா, சந்திரா, குழந்தைய பாரு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களை எல்லாம் எவ்வளவு பயமுத்துட்டு தெரியுமா? நீ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ஒன்னுடா அத்தை, என்னம்மா? அபி அண்ணி எங்க? வெளியில போயிருக்கா, இப்ப வந்துருவா. நான் அவங்கள பார்க்கணும். பார்க்கலாமா? அவங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்போ வருவாங்க? வந்துருவாமா? நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாடா. அக்கா, என்ன மனோ? சந்திரா கண்ணு முடிச்சிட்டாங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ம். வா. அழாதடா. யார் இந்த செல்லம்? சந்திரா அண்ணி, பாத்தியா உன் குழந்தை எப்படி இருக்கான்னு? அழகா இருக்கா. எப்படி இருக்க? எப்படி இருக்க சந்திரா?
என்ன சந்திரா இது? எதுக்காக இப்ப அழற? அழாத. இது பாரு சந்திரா, எதுக்கு இப்ப அழற? ம்? இது பாரு, உனக்கு ராஜா மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கான். அழக்கூடாது. ம்? இல்ல நீ உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் அண்ணி. ச்சே, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இது எங்களோட கடமை, புரியுதா? பாருங்க சித்தி, இவள தேங்க்ஸ் சொல்றாளாம். அது சரி, அந்த ஆள் என்ன சொன்னா? யாரு? அதான் உன் சித்தப்பன். ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? பாவம் அவரு. என்னது பாவமா? அந்த மனுஷனா? இன்னைக்கு நாங்க 4 விதமா சீரழிஞ்சு நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே அந்த ஆளுதான். சித்தி, அது நடந்து போன ஒரு விஷயம். இப்ப அவர் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்காரு? ஏன் அந்த ஆளுக்கு என்ன கேடு? சித்தி, சில இடத்துல சித்தப்பா கடன் வாங்கியிருந்தார்ல, அவங்க எல்லாரும் கடனை கேட்டு வந்து தகராறு பண்ணி அதுல பெரிய பிரச்சனையாயி பிரச்சனையில சதீஷை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் சித்தப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசி முடிச்சு நான் தான் பொறுப்பேத்து கையெழுத்து போட்டு வந்திருக்கேன். கையெழுத்து போட்டியா? நீ ஏன் போட்ட? எந்த பையன் எப்படி போனா உனக்கு என்ன? நீ எதுக்கு கையெழுத்து போட்ட? சித்தி, இத பாரு, அப்பனும் மகனும் சேர்ந்து உனக்கு பண்ண துரோகம் கொஞ்சமா நெஞ்சமா? அதுக்கெல்லாம் அவங்க அனுபவிக்கிட்டா அபி. நீ எதுக்கு அவனுங்களை காப்பாத்துன? உனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவங்க யாரு? அவர் என்னோட சித்தப்பா, அவன் என்னோட தம்பி இல்லையா? ஏதோ புத்தி கெட்டு நடந்தா கூட என்னால அவங்கள எதிரியா நினைக்க முடியாது. நீ இப்படி நினைக்கிற, அது உன்னோட பெருந்தன்மை. ஆனா அவங்க எப்போது உன்னை பத்தி நல்ல விதமா நினைச்சதுண்டா, பேசினதுண்டா? உன்னை அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் தானே அவங்க இருந்தாங்க. சித்தி, அவங்களோட செய்கைகள் எல்லாம் என்னை காயப்படுத்தினது உண்மை, அதை நான் மறுக்கல. ஆனா பதிலுக்கு அவங்கள காயப்படுத்தணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. சித்தி, எனக்கு அவங்க முக்கியம். எனக்கு என் சித்தப்பா முக்கியம், என்னோட தம்பி முக்கியம். அவங்க எப்பவாவது அவங்களோட தப்ப உணர்ந்து தெரிஞ்சிருவாங்க. அப்படி தெரிஞ்சும் போது என்கிட்ட தானே அவங்க வரணும். அவங்க தேடி வரும்போது வாசல நான் மூடிடக்கூடாது. உறவுகளுக்காக என்னோட கதவு எப்பவுமே திறந்தே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். சித்தி, வாழ்க்கைய உறவுகள் தான் அர்த்தப்படுத்துது. சில உறவுகள் ஒதுங்கி போலாம். அப்பாங்கிற உறவும் கணவருங்கிற உறவும் என்னை விட்டு ஒதுங்கி போயிடுச்சு. ஆனா நீங்க எனக்கு சித்தியா கிடைச்சிருக்கீங்க. எனக்கு சந்திரா கிடைச்சிருக்கா. இப்போ அவளோட குழந்தை கிடைச்சிருக்கு. இதுவே எனக்கு போதும் சித்தி. இந்த சந்தோஷமே எனக்கு போதும். இந்த சந்தோஷத்தை நினைச்சுக்கிட்டு சித்தப்பாவும் சதீஷும் பண்ண தப்புகளை என்னால மறக்க முடியும். சீக்கிரம் அந்த பலகளை எடுத்து போடுங்கப்பா அந்த பக்கமா. ஆட்டம் ஆட்டம். முனுசாமி, சிமெண்ட்டை கலக்க சொன்ன கலந்துட்டியா? ஏய், லாரியில் செங்கல் வந்திருக்கு, இறக்க வேண்டியதானே? அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ சீக்கிரம் போ. சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா. ஆ, சீக்கிரம் எடு எடு. வணக்கம்மா. வணக்கம். மட்டும் எடுத்து அந்த ஓரமா போ. ஏப்பா சீக்கிரம் பாத்தீங்களா கிருஷ்ணன் சார், மறுபடியும் வேலை நடக்கிறத பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாம்மா, நாங்கெல்லாம் மனசை விட்டுட்டோம். நீதாம்மா தைரியமா நின்று போறான்னு. இன்னைக்கு மறுபடியும் வேலை நடக்குதுன்னா அதுக்கு காரணமே உன்னோட மன உறுதி தான்மா. வணக்கம் மேடம். எப்போ வந்தீங்க மேடம்? இப்பதான் வந்தேன். வேலை எல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு மேடம். அப்படியா? இந்நேரம் இந்த பில்டிங் முடிஞ்சிருக்கணும். கோர்ட் பிரச்சனையால தள்ளி போயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க சீக்கிரமா இந்த பில்டிங் முடிச்சிருங்க. டே அண்ட் நைட் ஆனாலும் பரவாயில்ல. சரிங்க மேடம், டே நைட்டா வேலை பார்த்து வேலையை முடிச்சிடலாம் மேடம். ஆனா என்ன? பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும் மேடம். ஏன் சார், இது பணத்தை பாக்குற நேரமா? சீக்கிரமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சு கொடுத்து நம்ம நல்ல பேர் வாங்க வேண்டாமா? பரவாயில்ல, டே நைட் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரமா இதை முடிச்சு கொடுத்துருங்க. வரவு செலவை பத்தி நம்ம அப்புறமா யோசிப்போம். சரிங்க. சரிங்களா? சரிங்க. அதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு கணக்கு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் மேஸ்திரி எங்க? மேஸ்திரி இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு போனாரு மேடம். ஆஹா, அப்படியா? வாங்க. என்னண்ணே? ஆமா, எவ்வளவு சம்பளம் வாங்குற? 120 ரூபா. என்னது 120 ரூபாயா? நம்ம சங்கம் கூட்டத்துல என்ன தீர்மானம் போட்டிருக்கோம்னு தெரியும்ல? 150 ரூபாய்க்கு கீழே யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்கோம். நீ என்னடா 120 ரூபான்னு சாதாரணமா சொல்ற? இந்த பார், எல்லாரையும் கூட்டிட்டு உடனே கிளம்பு. அட போங்க, நீங்க வேற.
இதுக்கு முன்னாடி எங்களை சில தடவை நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க, நாங்களும் உங்க பின்னாடி வந்திருக்கோம். எங்களை நீங்க அம்போன்னு விட்டுட்டு போயிருக்கீங்க. ஆனா மேடம் சொன்னபடி கூலியை சரியா கொடுத்துறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அட நீ என்னப்பா, அப்ப சூழ்நிலை வேற இப்ப சூழ்நிலை வேற. கண்டிப்பா சொல்றபடி வாங்கி தரேன். கிளம்பு, மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு கிளம்பு. அதெல்லாம் வேஸ்ட். நாங்க செட் ஆகி நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்க கூட வர்றது கஷ்டம். யாரும் உங்க பேச்சை நம்ப மாட்டோம். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சங்கத்து சார்பில் கூப்பிடுறேன், அம்புட்டு பயிலும் பின்னாடி வரணும். இல்லாட்டி கதையே வேற. எவனையும் இங்க வேலை செய்ய விட மாட்டேன். வேற எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. இத பார், எல்லாத்தையும் போட்டுட்டு கிளம்புங்க. இத பாரு, நல்லா கேட்டுக்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க என்கிட்ட தான் வரணும். என்னங்க, என்ன உங்களுக்கு என்ன வேணும்? யோ என்னையா அது? வேலை செய்யற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. கலாட்டாவா? சம்பளம் பேச வந்திருக்கேன் பெருசு. கலாட்டாங்கிற இது பாருங்க, டெய்லி சம்பளத்தை நாங்க கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஒர்க்கர்ஸும் ஒழுங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ், எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்து குழப்பாதீங்க. இத பாருமா, நாங்க எங்க சங்கத்துல வேற சம்பளம் முடிவு பண்ணிருக்கோம், புரியுதா? இது பாருங்க ப்ளீஸ், இத்தனை நாள் வேலையே நடக்காம பிரச்சனையாகி இப்பதான் ஒரு வழியா கோர்ட் ஸ்டே ஆர்டர் விலகி வேலை நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு எதுவும் புதுசா பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ். கரெக்டான சம்பளம் கேட்டா அது உங்களுக்கு பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதோ? இது பாருங்க, வேலையை கெடுக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசலாம். ப்ளீஸ் கிளம்புங்க. இத பாருமா, உங்ககிட்ட எனக்கு எந்த பேச்சும் இல்ல. நான் எங்க சங்கத்து ஆளுங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கிற? இவங்க தான் அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி. கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க. ஏய், யாரா இருந்தா என்ன? என்ன ஒண்ணும் அசைக்க முடியாது. நான் அசர்ற ஆளும் இல்ல. வேலை நடக்க கூடாதுன்னா நடக்க கூடாதுதான். ஏய், எல்லாரும் கிளம்புங்கடா. இது பாருங்க, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியது வரும். ஆமா. என்னது போலீஸா? போலீஸ்னு சொன்னா நான் பயந்துருவேனா? நீ என்ன பெரிய கொம்பா? இதெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க. மூஞ்சியா பாரு. என்னடா சொன்ன? சார், என்ன சார் நீங்க? ஏய், என் மேலே கை வச்சிட்டாவ. இத பார், இனிமே இங்க வேலை செய்வ நீ. சொல்லிட்டேன், எல்லாரையும் கூட்டிட்டு உடனே கிளம்பு. இல்ல இல்ல ப்ளீஸ், வேலையெல்லாம் நிறுத்த வேண்டாம். அப்படிலாம் போகாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. இல்ல சார், எல்லாரும் வாங்க சார். இப்பதான் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ சார், வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் போகாதீங்க. சார் ப்ளீஸ் வேலையை நிப்பாட்டாதீங்க. யாரும் போகாதீங்க. இப்படி வேலையை பாதியில நிறுத்திட்டு போகாதீங்க ப்ளீஸ்.